ஓல்ட் இஸ் கோல்டுன்னு சும்மா சொன்னாங்க. எங்க பாட்டி செய்யற இந்த அரிசி மாவு சாம்பார் இருக்கே, இட்லி தோசை எல்லாம் ஊத்தி சாப்பிட்டா சான்ஸே இல்லைங்க. அவ்வளோ நல்லா இருக்குங்க. பாருங்க, பேனை வச்சுக்கோங்க. 3 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு 1/2 ஸ்பூன் கடுகு, 20 சின்ன வெங்காயம், 2 பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி வச்சிருக்கேங்க, அதுவும் சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுங்க. 3 பச்சை மிளகாய் கீறி வச்சிருக்கேங்க, அதுவும் சேர்த்துட்டு 3 தக்காளி கட் பண்ணி வச்சிருக்கேங்க, அதுவும் சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுங்க. இத போல கலந்து விட்டுட்டு கொஞ்சமா கருவேப்பிலை இலைகளையும் சேர்த்துக்கோங்க. 1/2 ஸ்பூன் கல்லுப்பு சேர்த்துக்கிறேங்க, அதுவும் ஒரு தடவை கலந்து விட்டுருங்க. இப்போ 1 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாங்க. இப்ப நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் மூடி போட்டு வச்சிடலாங்க. இப்போ ஒரு தேங்காய் விழுது அரைச்சிக்கலாம். 1/2 கப்பு தேங்காய், 5-6 பல்லு பூண்டு, 6 வரமிளகாய், கொஞ்சமா புளி துண்டு சேர்த்துட்டு கொஞ்சமா தண்ணி சேர்த்து இத போல நைஸா அரைச்சு வச்சுக்கோங்க. இப்ப 10 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. இப்ப தேங்காய் விழுதெல்லாம் அரைச்சோம் இல்லையா, அதெல்லாம் இது கூடவே சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்ப நல்லா கலந்து கொடுங்க. இப்ப கொதி வரட்டுங்க. அதுக்குள்ளார நம்ம 2 ஸ்பூன் அரிசி மாவு எடுத்து ஒரு பவுல்ல சேர்த்துக்கலாங்க. கொஞ்சமா தண்ணி சேர்த்து கட்டிகள் இல்லாம கலந்து விட்டுட்டு இந்த பேன்லயே சேர்த்துக்கோங்க. பாருங்க, இத போல நல்லா கலந்து கொடுங்க. நான் கொஞ்சமா செய்யறனால 2 ஸ்பூன் சேர்த்திருக்கேன். அதிகமா வேணும்னா அரிசி மாவு இன்னும் 2 ஸ்பூன் எக்ஸ்ட்ராவா நீங்க சேர்த்துக்கலாங்க. இப்ப கொதி வந்தவொடனே நல்லா திக்னஸ் ஆகுங்க. கொஞ்சமா தண்ணி சேர்த்து நல்லா தண்ணி சாம்பார் மாதிரி செஞ்சுக்கோங்க. அவ்வளவுதாங்க. அவ்வளோ சூப்பரா அரிசி மாவு சாம்பார் ரெடி ஆயிடுச்சுங்க. முருகலான தோசையில இத போல ஊத்தி சாப்பிட்டீங்கன்னா சான்ஸே இல்லைங்க. நீங்களும்